மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறந்து கடைமடை வரை சென்றடைவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். மேட்டூர் அணையை திறக்க நடவடிக்கை தேவை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேட்டூர் அணையை திறக்க நடவடிக்கை தேவை என்று இபிஎஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறந்து கடைமடை வரை சென்றடைவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12 அன்று திறக்கப்படும் மேட்டூர் அணை நீர் இந்த ஆண்டு திறக்கப்படாததால் விவசாயிகள் கவலையுற்றுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். அதனால் துரிதமாக மேட்டூர் அணையை திறக்க நடவடிக்கை தேவை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12 அன்று திறக்கப்படும் மேட்டூர் அணையின் நீர் இந்த ஆண்டு திறக்கப்படாததால் விவசாயிகள் கவலையுற்றுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையை திறக்க நடவடிக்கை தேவை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். துரிதமாக மேட்டூர் அணையை திறக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்துள்ளார். மேட்டூர் அணையை திறக்காததால் விவசாயிகள் கவலையுற்றுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தாரணி இணைப்பில் இருக்கிறார். தாரணி, இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் அருணா. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி அன்று திறக்கப்படும் மேட்டூர் அணை நீர் இந்த ஆண்டு திறக்கப்படாததால் விவசாயிகள் பெரும் அதிர்ச்சிக்கும் கவலைக்கும் ஆளாகியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். எல் நினோ வெப்ப அலை காரணமாக நடப்பாண்டின் பருவமழையானது தள்ளி போயிருக்கிறது. அதனால் மேட்டூர் அணையில் நீர் இருப்பும் மிகவும் கம்மியாக இருக்கும் காரணத்தினால் மேட்டூர் அணையிலிருந்து நீர் தற்போதைக்கு திறக்கப்படாது என நேற்று நீர்வளத்துறை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் ஜூன் 12ஆம் தேதி அன்று திறக்கப்படும் நீர் இன்று திறக்கப்படவில்லை. இதன் காரணமாக விவசாயிகள் பெரும் அதிர்ச்சிக்கும் கவலைக்கும் ஆளாகி இருக்கின்றனர் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி அன்று திறக்கப்படும் மேட்டூர் அணை நீர் இவ்வாண்டு திறக்கப்படாததால் விவசாயிகள் பெரும் அதிர்ச்சிக்கும் கவலைக்கும் ஆளாகியுள்ளது வருத்தத்தை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறுவை சாகுபடி மேட்டூர் அணையில் இருந்து காவிரி நீர் திறப்பை பெரிதும் நம்பி இருப்பதால் இந்த நீர் வெளியீடு என்பது விவசாயிகளுக்கு மிகவும் முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே விவசாய பயிர்க்கடன் என்ற பெயரில் 10,000 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்டிருக்கும் கடன் தொகைகளை சொன்னபடி தள்ளுபடி செய்யாமல் கடுகளவு கடனை மட்டும் அடைப்பதாக கூறி விவசாயிகளை ஏமாற்றி அவர்களை போராட்ட களத்திற்கு தள்ளிவிட்டுள்ள இன்றைய பொய்க்கால் குதிரை அரசு தற்பொழுது நீர் சிறப்பு செய்யாமல் 134 கோடிக்கு சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் மற்றும் ஒரு ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்று காலை குறுவை சாகுபடி தொகை என்று 134 கோடி ரூபாய்க்கு முதலமைச்சர் ஒரு திட்டத்தை அறிவித்திருந்தார். அந்த திட்டம் ஏமாற்று அறிவிப்பு என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மும்முனை மின்சாரம் ஏற்கனவே விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் அதிமுகவின் அறிவிப்பின்படி வழங்கப்பட்டு வருகிறது. இதனை தற்பொழுது 18 மணி நேரமாக தற்போதைய அரசு குறைத்து இருப்பதும் வருத்தத்திற்குரியது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மாநிலம் முழுவதும் மின்சாரம் இல்லாததால் பம்பு செட்டுகள் இயக்க முடியாத நிலை வேறு உள்ளது. இந்த நிலையில் விவசாயிகளின் வலிகளை வேதனைகளை கொஞ்சம் கூட புரியாமல் இன்றைய அரசு ஒரு ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது என்றும் அவர் சாடியிருக்கிறார். மேலும் விவசாயிகள் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயமான இதன் தீவிரத்தை உணர்ந்து மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறந்து கடைமடை வரை சென்றடைவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். அருணா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி தாரணி.